புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கழுத்து வலி, இடுப்பு வலி, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இது சார்ந்த கேள்விகள். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸ்பைனல் கார்டு வந்து நம்மளுடைய உடலில் தாங்கி நிற்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவடத்தில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு டேர்மில் நம்ம சொல்கிறோம். இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற கண்டிஷனை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த முதுகு தண்டுவடத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேறு என்னென்னலாம் இருக்குது? டிஸ்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதுகு தண்டுவடம் அப்படின்றது நம்ம நேராக நிமிர்ந்து உட்கார்றதுக்கும் இல்லை நம்ம நேராக நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் வந்து நேராக உட்கார முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் டிஸ்க் பல்ஜில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது டிஸ்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் வந்து குறிப்பாக நம்மளுடைய கழுத்துலேருந்து, நம்மளுடைய ஸ்கல் போன் சொல்லக்கூடிய அந்த தலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கழுத்துலேருந்து நம்ம உட்காரக்கூடிய இடம் வரைக்குமே மேலேருந்து கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்றா வந்து சின்ன சின்ன எலும்புகள் அடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்புகள் லைனாக அடுக்கப்பட்டிருக்கிறது வந்து கழுத்து எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 7 போன்ஸ் வந்து சர்விக்கல் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 போனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சர்விக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 போனில் கடைசி 2 போனில் தான் நமக்கு அதிகமான டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ராப்ளம் வந்து தேய்மானம் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். கடைசி C7, C6, C7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 இடங்கள் வந்து அதிகமான பாதிப்புகளை உருவாக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த இடம் வந்து லம்பார் போன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 5 எலும்புகள் சேர்ந்தது தான் அந்த லம்பார் போன் அப்படின்றது. அதில் இருக்கக்கூடிய கடைசி 2 எலும்புகள் ரொம்பவே சின்ன ஒரு குறுகலான அமைப்பில் இருக்கும். அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது லம்பார் பாதிப்புகள்னு சொல்லுவோம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜ் வந்து L4, L5 வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடம் தான் கடைசி 2 எலும்பு தான் ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல வந்து இருக்கும். இந்த 2 இடங்களில் தான் அளவுக்கு அதிகமான பாதிப்புகள் டிஸ்க் பல்ஜை பொறுத்த வரைக்கும் நடக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு இடத்துல பாதிப்பு வந்தாலுமே இன்னொரு இடத்துலையுமே அடுத்த பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த எலும்புகள் ஒன்றுக்கு கீழே ஒன்றா கரெக்டான பொசிஷனில் அடுக்கி இருக்கும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன் மாறும்போது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்றது வெளியில் பிதுங்கி வெளியில் போகும்போது டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது நடுவில் 2 எலும்புகள் உரசாமல் இருக்கிறதுக்காக நடுவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வெளியில் போகும்போது அந்த எலும்பு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அடுத்து இருக்கக்கூடிய எலும்பையும் புல் பண்ணி கீழே இழுக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று கீழே இழுக்க ஆரம்பித்து நிறைய இடத்துல வந்து பாதிப்புகளை உருவாக்கும். இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் சொல்கிறது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸும் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ரெண்டையுமே சேர்ந்தது தான் இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேருங்க வைரமணிங்க. எந்த ஊர்லேருந்து? மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக. உங்கள் வயது என்னங்க? வயது 70. 70. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். சார் வணக்கம். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம்? குறுக்கு இடுப்புல வலி இருக்கு. சரிங்க. அதே மாதிரி கழுத்துலயும் வலி இருக்கு. பெயின் முடியல. பரவுற மாதிரி பெயின் இருக்கா? கால்ல வலி பரவுது, கையில வலி பரவுது? கால்லயும் இருக்கு. கால்ல இருக்கு, பேக் சைடு. கால்ல பேக் சைடுல இருக்கு. சரிங்க, பேக் சைடுல இருக்கு. சரி, ஓகே. கீழே குனிஞ்சு வந்து வேலைகள் பண்ண முடியுதா உங்களால? ஆமா, நான் ஒர்க் ஷாப் வேலை பாக்குறேன். சரிங்க. வெயிட் நிறைய தூக்குவீங்களா? ஆமா, முன்னாடி தூக்கிருக்கேன். இப்ப வெயிட் சரியா தூக்கலாம். இப்ப கொஞ்சம் வெயிட் தூக்குற மாதிரி வேலைகள் தான் இருக்கு. ஆனா அதுதான் அந்த வலி எனக்கு வந்துருது. சரி, ஓகே. இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தாலுமே கழுத்து எலும்புலையும் தேய்மானம் வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு எலும்பு பாதிக்கப்பட்டால் அடுத்த எலும்பையும் கீழே புல் பண்ணி இழுக்கிறதுனால கழுத்து எலும்புலையும் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தாலே லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இடுப்புலையும் பெயின் இருக்கும், கழுத்துலையும் பெயின் வந்து இருக்கும்.
இதுக்கு முறையாக நம்ம சிகிச்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் வரைக்கும் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நடுவில் பண்ணக்கூடிய அந்த பிளேட் வைக்கிறது, அந்த ஸ்க்ரூ பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்காது. நீங்கள் அது பண்ணினதுக்கப்புறமும் சைடில் இருக்கக்கூடிய மசிலில் ஸ்டிஃப்னஸ் வரும், நிறைய நர்வ் கம்ப்ரெஷன் வரும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்விக்கல் போன் இல்லை ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய அடுத்த போன்ஸை வந்து பாதிக்கும். அப்போது நம்ம சர்ஜரி பண்ணுறதுமே ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. இதுக்கு நம்ம ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனல் கரெக்ஷன் வந்து பண்ணணும். கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எலும்பு வரைக்குமே ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எந்த எலும்பில் டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அதை நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்பீங்க. டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கலாம், இல்லை டிஸ்க் ஹெர்னியேஷன் மாதிரி இருந்திருக்கலாம், மொத்தமாகவே அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு முழுவதுமாக பிதுங்கி வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது அந்த ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான வஸ்தி சிகிச்சை வந்து கொடுக்கணும். இப்போ கழுத்து எலும்பு அப்படின்னா கிரீவ வஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுப்போம். இடுப்பு எலும்பு அப்படின்னா கடி வஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுப்போம். இந்த மாதிரியான பஞ்சகர்மா தெரப்பீஸ் நம்ம பண்ணிவிட்டு ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சேர்த்து பண்ணும்போது ரேடியேட்டிங் பெயின்மே உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இடுப்பு எலும்புலேருந்து கால் பாதம் வரைக்குமே உங்களுக்கு வலி பரவுறது வந்து அந்த சயாட்டிக் போனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். சயாட்டிக் நரம்பு அப்படின்றது ஒரு பெரிய நீளமான நரம்பு. அந்த நரம்புக்கு ரத்தம் போகலை அப்படின்னா கால் விரல் நுனி வரைக்கும் உங்களுக்கு மதப்பாக இருக்கும், மரத்து போகிற மாதிரி ஒரு சென்சேஷன், அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து இருக்கும். அப்போது அந்த பாதிப்புகள் ஃபுல்லாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் வரையுமே கொடுக்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். இதோடு சேர்ந்து உள் மருந்துகளுமே எடுத்துக்கணும். உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா வாத நாராயணன் இலை வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை உள்ளே வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அமுக்கரா சூர்ணமோடு சேர்ந்து சங்கு பஷ்பம், இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் வந்து பாலில் கலந்து எடுத்துகிட்டு வரும்போது அது உங்களுக்கு போனில் ஏற்படக்கூடிய டிஃபார்மிட்டிஸ், போனில் இருக்கக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு பஞ்சகர்மா சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்க் பல்ஜுக்குன்னு சிறப்பாக நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜ் வராமலும் பார்த்துக்கலாம். நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போது அவங்களால ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியாது. ஒரு மாதிரி ஒரு நர்வஸாகவே இருப்பாங்க, ஒரு ஆங்ஸைட்டியாக இருப்பாங்க. ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் உட்கார்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி உட்காந்ததுனால தான் அந்த பாதிப்புகள் வந்து வந்திருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப நேரம் உட்காந்து டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவிங் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வந்து சிஸ்டம் ஒர்க்கில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க, இந்த மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கவங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக லம்பார் பெயின்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கழுத்து எலும்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட இடுப்பு எலும்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நரம்புகள்லையுமே கம்ப்ரெஷன் இருக்கும். நர்வ் கம்ப்ரெஷனும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் திரும்ப முடியாது. இப்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னாலோ இல்லை ஒரு சைட்லேருந்து டக்குன்னு இன்னொரு வேலை பார்க்கணுன்னாலோ டக்குன்னு அவங்களால திரும்ப முடியாது, டக்குன்னு கீழே குனிஞ்சு நிமிர முடியாது. அதே மாதிரி காலையுமே ஸ்ட்ரைட்டாக அவங்களால நேராக நீட்டி வச்சு உட்கார முடியாது. கால் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டாக தான் அவங்களால பண்ண முடியும். மடங்கின மாதிரியே தான் வச்சு தூங்குவாங்க. தூங்கும்போது கூட அவங்களால கால் ஸ்ட்ரைட்டாக வச்சு தூங்க முடியாது. இந்த மாதிரியான பொசிஷனில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நரம்புகள் ரொம்பவே இழுக்க நரம்புகளோட ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாற ஆரம்பிச்சிடும். இடுப்புலேருந்து கால் வரைக்குமே ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸும் சேர்ந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு அங்கங்கே தசை பிடிப்புகள் வரலாம். அதோடு சேர்ந்து நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம். சின்ன ஒரு குண்டூசி வச்சு குத்துன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க, டிங்லிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த மாதிரியான சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் சீராக போகாமல் இருக்கிறதோட சேர்ந்து டிஸ்க் பல்ஜ் வரது தான். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் கமலா. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். எனக்கு இந்த சொன்னீங்கல்ல அந்த பிரச்சனை இருக்குது. பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. அதான் எனக்கு இப்போ சொன்னாங்க பாருங்க, கால் இந்த பீச கால் ஃபுல்லா அப்படியே மறுத்து போகுது. ரொம்ப நேரம் நடக்க முடியல, அந்த நடு இதுல நிமிர்ந்து நடக்க முடியல. எவ்வளோ நாளாமா இருக்கு? ஒரு 7-8 மாசமா இருக்குது. நான் ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிம்மா. அதனாலதான் இப்ப இந்த இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் அம்மா கீழே எதுவும் விழுந்தீங்களா? இல்ல, என்னோட இது தெரியல, எனக்கு ஊந்தா மாதிரி தெரியல. சரிம்மா. ஒரு வாட்டி
வெயிட் தூக்கும் போது இதுவாயிடுச்சு. நான் அம்மா உணவகத்துல வேலை செய்யறதுனால. சரிம்மா, வெயிட் நிறைய தூக்குவீங்களா? அப்பெல்லாம் தூக்கின்னு இருந்தேன். இப்போ ஒரு 7-8 மாசமா நான் ஆயிடுச்சு. இதோ இந்த ஜனவரி வந்தானே 1 வருஷம் ஆக போதும். சரிம்மா. வெயிட் இப்போ சரியா தூக்கல. இப்போ ஒரு சின்ன குடம் கூட தூக்க முடியல. சரி, இது சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்மா. நீங்கள் வெயிட் நிறைய தூக்குறத முதல்ல தவிர்த்துக்கோங்க. டக்குன்னு நீங்கள் கீழே குனிஞ்சு ஒரு வெயிட்டை தூக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். இடுப்பு எலும்பு அப்படின்றது ரொம்ப ஒரு மென்மையான எலும்பாக இருக்கும். சுற்றி நிறைய தசைகள்லாம் உங்களுக்கு எலும்பை வந்து அசையாமல் பிடிச்சிட்ருக்கும். நீங்கள் டக்குன்னு வெயிட்டு தூக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எலும்புகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் சேர்ந்து எலும்புகளை ஃபுல்லாக போட்டு கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா அழுத்துறதுனால நடுவில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த பெட்டு மாதிரி அழுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பிதுங்கி வெளியில் வரதான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வெயிட்டு தூக்குறது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே உட்காந்துருக்கிறது, இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெளியில் தடவுறதுக்கு ஆயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆலிவ் ஆயிலில் வந்து கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், இது ரெண்டையும் போட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு மைல்டான ஹீட்டில் வந்து நீங்கள் அந்த இடுப்பிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கிளி மாதிரி கட்டிட்டு அதை ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் கால் பாதத்துலேருந்து மேலே இடுப்பு வரைக்கும் தேய்ச்சி ஒரு ஒத்தனை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மசில் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் நரம்பில் கால் பாதத்தில் அந்த உணர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது இப்போதைக்கு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இந்த வலி இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ரெகுலராக தொடர்ந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ராப்ளம்க்கெலாம் நிரந்தரமாக சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த பஞ்சகர்மா சிகிச்சை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜு ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. நல்லா நடக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர், என் பேர் கவிதா. டாக்டர் எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் வந்து பேசுகிறேன். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாமா டாக்டர் கிட்ட? எனக்கு 27 வயசு டாக்டர். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 27 வயசு. எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்காமா? ஆமாம். ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு வருஷமாவே இருக்குது. பீரியட்ஸ் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? ரெகுலராக ஒரு மாதம் வரும், அதுக்கப்புறம் வராது, கண்டினியூவாக வருது டாக்டர். ஓகேம்மா, ஹெவி ப்ளீடிங் இருக்கா இல்லை ப்ளீடிங்கே ஃப்ளோவே இல்லையா உங்களுக்கு? ப்ளீடிங் இருக்கு டாக்டர், இதை வருது எனக்கு. சரிம்மா. நல்லா வெள்ளப்படுதலும் வருது டாக்டர். சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகிறீங்களா? ஆமாம் டாக்டர், வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. சரிம்மா, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிசிஓடிலாம் நம்ம நிரந்தரமாக 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நம்ம சரி பண்ணிக்கலாம். பிசிஓடி தொந்தரவுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உணவில் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான். உணவில் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, பேக்கரி ஐட்டம்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொழுப்பான பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறீங்க, நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க, இல்லை சீஸு, பீஸா இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பால் பொருள் நிறையா சேர்த்துக்கிறீங்க, டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிசிஓடி பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்போ உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸாக ஹார்மோன் இருக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ணக்கூடியது உணவுகளில் கொடுக்கக்கூடிய மாற்றம் தான். நிறைய கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, கருப்பு எள் எடுத்துக்கோங்க, அது மாதிரி கருஞ்சீரகம் நிறைய வந்து எடுத்துக்கலாம். டெய்லியுமே கருஞ்சீரகம் அதோடு சேர்ந்து ஓமம், வெந்தயம் இதெல்லாம் நீங்கள் பவுடர் பண்ணி ஒன்றா கலந்து வச்சுட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் தேனில் கலந்து கூட ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் உணவில் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல கர்ப்பப்பையில் வந்து அதோடைய மாற்றம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். 2 மாதம் 3 மாதத்துலேயே நல்லா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். நீர்க்கட்டியுமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து கொத்தமல்லி வந்து நிறைய சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி, தனியா விதை வந்து நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணி வந்து அந்த ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஃப்ரெஷ் லீஃபாக இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி வந்து நல்லா அரைச்சி ஒரு 200 ml அளவுக்கு ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம். இது ரெகுலராக ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் கேப் போட்டு திருப்பி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரும்போது இம்பேலன்ஸாக உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து உடம்பு வெயிட்டும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பிசிஓடியில் முதல்ல வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிற மாதிரி இந்த உணவுகளில் கொடுக்கக்கூடிய மாற்றம். பிசிஓடி நார்மலுக்கு குறைஞ்சிட்டே வருது, உள்ளே நல்லா கரைஞ்சிட்டே வருது அப்படின்னாலே வெயிட்டுமே நல்லா லாஸ் ஆகும். அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளமும் சரியாக ஆரம்பிக்கும். 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த பிசிஓடி ப்ராப்ளம் சீக்கிரமாக சரியாயிடும். அதோடு சேர்ந்து அடிவயிற்று பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தோப்பு கரணம்லாம் ரெகுலராக போட்டுவாங்க. அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அடிவயிற்று தசைகள்லாம் நல்லா சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். மாதவிடாய் கோளாறுகள் இருந்தாலும் தள்ளி மாதவிடாய் வருதுன்னு சொல்கிறீங்களா, அந்த ப்ராப்ளமே 2 மாதம் 3 மாதத்தில் சால்வ் ஆகிடும். ரெகுலராக பண்ணணும்.
எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே ரெகுலராக காலையில் ஈவினிங் 2 நேரமே ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது தான் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி உணவுகளையும் மாற்றம் கொடுத்துட்டு எக்ஸசைஸும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் அதிலே உங்களுக்கு நார்மல் ஆகி 3 மாதத்துலேயே நார்மல் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அச்சயா, எந்த ஊர்லேருந்துமா? நாகர்கோவில் டாக்டர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க சித்தப்பாக்கு கையில சொரியாசிஸ் போல இருக்கு. ஓகேம்மா, பேசுங்க. அரிச்சுக்கிட்டே இருக்கு, அப்புறம் பிளட் வர மாதிரி இருக்கு, கால்லையும் அது நேரியா இருக்கு, எவ்வளோ நாளாக இருக்குமா? அம்மா எவ்வளோ நாளாக இருக்கு? 2 வருஷமா இருக்கு. உடம்பு ஃபுல்லாகவே இருக்குங்களா? கை காலு தலையில ஒரு 10 மாதிரியா இருக்கு. சரிம்மா, இதுக்கு வேற யாருக்காவது வீட்டில் இந்த மாதிரி இருக்குங்களா? வேற யாருக்கு இல்லை, அவங்களுக்கு தான் இருக்கு. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். சோரியாசிஸ் தொந்தரவு வந்து அவங்களோட உடம்புலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கும். சோரியாசிஸ் வரக்கூடாத இடம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியதாக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த ட்ரைனஸ், அந்த அரிப்பு இதெல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா தான், அது சொரியாமல் இருந்தாங்க அப்படின்னா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ முதல்ல அரிப்பை குறைக்கிறதுக்கு நம்ம உணவு பழக்கங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரணும். அவங்க சொரியிறாங்க, அந்த இடத்துல தோல் வந்து உரியுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேச்சஸுமே பெருசாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது தான் சோரியாசிஸ் உடம்பு ஃபுல்லாக பரவுறதுக்கு ஒரு காரணமாக அமையும். முதல்ல சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் கடல் உணவுகள் மெயினாக வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புளிப்பான பொருட்கள், எந்த விதமான தோல் நோய் இருந்தாலுமே புளிப்பான பொருட்கள் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை அதிகப்படுத்திடும். அப்போ ஆல்ரெடி பித்தம் அதிகமாக இருக்கும் தோல் நோயில், அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால மறுபடியும் பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தோல் வியாதின்றது சீக்கிரமாக சரியாகாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி உடம்புல பித்தம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உடம்போட ஹீட்டுமே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சரியான முறையில் வேர்க்காது, வேர்வை உள்ளே தங்கி இருக்குது அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு கிருமிகள் உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறலை அப்படின்னா தான் அந்த சோரியாசிஸ் நோய் சீக்கிரமாக சரியாகாத மாதிரி இருக்கும். முதல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி உடம்புல நிறைய வேர்வை வெளியில் வர மாதிரி பார்த்துக்கணும். உடம்புல வந்து சூரிய கதிர்கள் மேலே படுற மாதிரி, வெயில் படுற மாதிரி ஈவினிங் டைமில் உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஈவினிங் வெயில் படுற மாதிரி வந்து உட்கார சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து மருந்துகளும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிரந்தரமாக சோரியாசிஸ் நோய் சரியாகிறதுக்கு மூலிகை கஷாயங்கள்லாம் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் அவரை கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சோரியாசிஸ் நோய் நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமலும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கார்த்திகா. சரிம்மா, தென்காசில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 32. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? 20 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது மேம். ஒரு 4-5 மாசமாவே இருக்கு. பீரியட்ஸ் வந்தா 7 நாளைக்கு வரைக்கும் போகுது மேம். சரிம்மா. பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணதுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னாங்க. சரி, என்ன சைஸ்ல இருக்குமா? 2 to 3 சென்டிமீட்டர் வரை இருக்குனாங்க மேம். அதனால பீரியட்ஸ் வந்து ரொம்ப போகுது மேம். சரிம்மா, இது எவ்வளோ நாள் அந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? 4 மாசம் 5 மாசமா இருக்கு மேம். சரிம்மா, இப்போ தான் ரீசெண்டாக ஸ்கேன் பார்த்தீங்களா? ஆமாங்க மேம். சரி, இது எதுவும் தொந்தரவு கிடையாதுமா. 4-5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் நம்ம கரைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய ஆயில் ரீபாயில் பண்ணி யூஸ் பண்ணுறது, ரொம்ப வறுத்த உணவுகள் பொரிச்ச உணவுகள் எடுத்துக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அதுக்கப்புறமா வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்க மாதிரி உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடணும். தயிர், நெய், இந்த மாதிரி வெண்ணெய், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம மாதவிடாய் மூலமே கரைத்து வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஃபைப்ராய்டெக்டமிலாம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கலர்ச்சிக்காய் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காயை மட்டும் நல்லா வறுத்து வீட்டிலே நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோட மிளகுத்தூள் கலந்துக்கோங்க. ஈக்குவலாக மிளகுத்தூள் கலந்துட்டு அதை வந்து டெய்லியும் காலையில் நைட்டு ஒரு 2 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். 4 சென்டிமீட்டர் இருக்கிறதுலாம் ஈஸியாக கரைஞ்சிரும். ஒரு 2-3 மாதம் சிகிச்சையில் ஈஸியாக கரைஞ்சிட்டு வந்துடும். இதோடு சேர்ந்து யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சையும் ரொம்ப முக்கியம்.
நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் யூட்ரஸில் இருக்கக்கூடிய வர்ம சிகிச்சை கொடுத்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன கட்டிகள் கூட நம்ம நார்மலாக கரைச்சி மாதவிடாய் மூலமாக வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைம்மா, நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஃபைப்ராய்டு கட்டிகள் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி வருது, பிசிஓடி வருது, இந்த மாதிரி மாதவிடாய் ப்ராப்ளம் எதுவுமே வராமலும் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு ரோஜா. எந்த ஊர்லேருந்துமா? கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க சிஸ்டருக்காக பேசுறோம். அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. அவங்க வயது 37. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? அவங்களுக்கு ஸ்கின் பிரச்சனையா இருக்குங்க டாக்டர். சரிம்மா. வெயில்லாம் சுத்தமா போனாங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் ஊரல் மாரி அரிப்பு வருதுன்றாங்க. ம் சொரிஞ்சாங்கன்னா அந்த இடம்லாம் அப்படியே செவன் ஆகிட்டு தடிப்பா அந்த மாதிரி ஆயிடுது. சரிம்மா. தோல் உரியுதா அந்த இடத்துலேருந்து? தோல் உரியல் இல்ல, ஆனா அப்படியே செவந்துருது. சரிம்மா. இது எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 2-2.5 மாசமா இருக்கு. சரிம்மா. இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது அந்த ஸ்கின்னுக்கான ப்ராப்ளம் கிடையாது. வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் நிறைய சேர தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. வயிறை முதல்ல நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம், நல்லா வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிறோம், யூரின் ஃப்ரீயாக போகிறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நமக்கு உடம்புல வந்து டீஹைட்ரேஷனும் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா தான் தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போது முதல்ல வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி பால், டீ, காஃபி நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டீ, காஃபிலாம் மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிட சொல்லுங்கள். ஸ்கின் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் சீ ஃபுட் வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து எல்லா உணவுகளுமே எடுத்துக்கலாம். கீரைகள், காய்கறிகள் நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். மோஷன் டைட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் முதல்ல வந்து பார்த்துக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போகிறது, சில பேர் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி மோஷன் போகிறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்குது. முதல்ல அந்த மோஷன் சிக்னஸை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். டெய்லியுமே வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்க சொல்லுங்கள். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தவிர மற்ற எல்லா பழங்களும் எடுத்துக்கலாம். புளிப்பான பழங்கள் மட்டும்தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி எல்லா பழங்களுமே எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் வந்து குளிக்கிறதுக்கு சோப் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கருஞ்சீரகம், கார்போக அரிசி, இது ரெண்டும் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையும் நல்லா பாலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு விழுது மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பாடி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தோலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பிரச்சனைலாம் குறையும். அதே மாதிரி தோலில் அந்த டெட் செல்ஸ் நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே அந்த பொறியாக வருது, சில பேருக்கு பேச்சஸாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள்பட இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சோரியாசிஸ் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத அரிப்பு, எரிச்சல், தோலில் வந்து திடீர்னு அந்த மாதிரி தடியாக வருது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பொருள் வச்சு நீங்கள் பாடி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் பிரச்சனை குணமாக ஆரம்பிச்சிடும். தோலில் வந்து எப்போவுமே மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணியே வச்சுருக்கணும். ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கணும். கோகோனட் ஆயிலில் வந்து நீங்கள் கற்பூரமோ இல்லை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் மேலே தடவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மஞ்சளில் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தோலில் இருக்கக்கூடிய அலர்ஜியும் குணமாகும். அதே மாதிரி தோலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுவுமே சரியாக ஆரம்பிக்கும். மஞ்சள் ரெகுலராக நீங்கள் மேலே தடவிட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மேலே ஏதாவது புண்கள் வராமலும் பார்த்துக்க முடியும். இது மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து இது அதிலே சரியாயிடுச்சு அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் தோல் பிரச்சனை அதிகமாகுது, சோரியாசிஸ் மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நேரில் வந்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் தான் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். இதிலே சரி பண்ணிடலாம். உணவுகள் நிறைய மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நிரந்தரமாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கலா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? திருவள்ளூர் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அண்ணனுக்காக கேட்கணும் மேம். கணவருக்கு வயது என்னம்மா? அண்ணனுக்கு மேம். எவ்வளோம்மா? அண்ணாக்காக கேட்கணும். அண்ணாக்காக கேட்குறீங்க, என்ன வயது அவருக்கு? 40 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அண்ணாக்கு வந்து தொடர்ந்து இப்ப 1 இயர் கிட்ட கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் ஃபுல்லா வலி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சில சமயம் கை கால்லாம் மரத்து போன மாதிரியும் இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சரிம்மா, எவ்வளோ நாளா இருக்குமா? 1 வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஃபுல்லா கையெல்லாம் குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் வலி. சரிம்மா, என்ன வேலை பார்க்குறாருமா? இது
கார்பெண்டர் ஒர்க் பார்க்குறேன். சரிம்மா. ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி தலைக்கு வந்து பில்லோ ரொம்ப ஹைட்டாக வைக்கிறாரு அப்படின்னா அதையுமே தவிர்த்துக்கணும். கழுத்து எலும்பு தேய்மானம், இந்த டிஸ்க் பல்ஜு தான், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தான் கையிலையுமே உங்களுக்கு இந்த மரத்து போகிற சென்சேஷனை கொடுக்குது. கையில் மரத்து போகிற சென்சேஷன் இருக்குது, கையில் வந்து பொருள்கள் பிடிக்கிற மாதிரி ஃபீலே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கழுத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கழுத்து எலும்பில் வந்து தேய்மானமோ இல்லை டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தான் கை வரைக்கும் உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். கையில் வந்து நரம்புகள் போகும், தலையில் நரம்புகள் போகும். கழுத்து எலும்பு வழியாக தான் உங்களுக்கு தலைக்கும் நரம்புகள் போகும், ஷோல்டர் வழியாக கைகளுக்கும் நரம்புகள் போகும். அப்போது 2 கைகளும் உங்களுக்கு மரத்து போகிற ஃபீல் இருக்கும். அடிக்கடி தலை சுத்தல் ப்ராப்ளம் இருக்கும், தலை வலி வரும். அதே மாதிரி முதுகுமே நடுமுதுகு வரைக்கும் உங்களுக்கு பெயின் இருக்கிறது காரணம் இந்த மாதிரி கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய தேய்மானம் தான். இது சரி பண்ணிடலாம். கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, ட்ராவல் அதிகமாக பண்ணுறது, பைக் ட்ராவல் அதிகமாக பண்ணுறது, அதே மாதிரி தலையில் ஏதாவது வெயிட்டு தூக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி கீழே குனிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைசஸ் மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா நரம்புகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், சுற்றி இருக்கக்கூடிய மசில் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதனால் வரக்கூடிய சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் குணமாயிடும் உங்களுக்கு. இப்போது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு சிறப்பாக வந்து நம்ம கிரீவவஸ்தி வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 5 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவரை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. இதற்கான சிகிச்சை எடுத்துகிட்டு உள்மருந்துகள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதும். கழுத்து எலும்பு தேய்மானம் நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம், என் பேர் ராஜி, வேலூர்லேருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? என் வயசு 32. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கள் மேம், எனக்கு வந்து நீர் கட்டி இருக்கு 5 வருஷமா. சொல்லுங்கம்மா. பீரியட்ஸ் வந்து மாத்திரை போட்டால் மட்டும்தான் வருது. சரி, எவ்வளோ நாளாக மாத்திரை போட்டு வர வைக்கிறீங்க? 5 வருஷமாவும் அந்த மாதிரி தான் மாத்திரை போட்டு இருக்கோம். அந்த 21 நாள் தருவாங்க இல்லையா மாத்திரை, அந்த மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமாக அந்த மாத்திரை யூஸ் பண்ணுறீங்களா? ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கு மேம். வெயிட் அதிகமாயிட்டீங்களா? சரிம்மா, இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு மாதவிடாய் வரதுக்காக கொடுக்குற டேப்லெட் இல்லை. அது வந்து ஒரு கருத்தடை டேப்லெட், ஓசிபி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனல் டேப்லெட் வந்து நீங்கள் ரெகுலராக இவ்வளோ வருஷம்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இது நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணாலே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். வருஷக்கணக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உடம்பு வெயிட் நிறைய அதிகமாகிட்டே போகும். மாதவிடாய் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டேப்லெட் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ப்ளீடிங் வரும். டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ளீடிங்கே வராது. இந்த மாதிரி மாற்றி நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமில் திக்னஸுமே ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸே வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸை ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். நார்மலாக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் 3 மடங்கு 4 மடங்கு ரொம்ப அதிகமாக திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த டேப்லெட் போடும்போது. இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக உறிஞ்சு வெளியில் வரும்போது ஹெவி ப்ளீடிங் இருக்கும். 6 நாள் 7 நாளுக்கு மேலே ஹெவி ப்ளீடிங் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போச்சுனாலே ஹீமோகுளோபின் லெவல் அது கம்மியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப அனிமிக் ஆகிடுவீங்க. இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறது முதல்ல கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது மாதவிடாய் பிரச்சனைக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு. நீர் கட்டிகள் தவிர கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைக்கிறதுக்கே நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. இதை நீங்கள் எடுக்கிறது மூலமாகவே 2 மாதம் 3 மாதத்துலேயே உங்களுக்கு அதெல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்து உடம்பை வந்து கெடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் நிறைய காசினி கீரை அப்படின்னு ஒரு கீரை கிடைக்கும். இந்த கீரை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அந்த கீரையில் வந்து நிறைய விட்டமின் B12 மெக்னீஷியமும் நிறைய இருக்குது. இந்த கீரை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மாதவிடாய் கோளாறுகளாக இருந்தாலும் சரி, இல்லை B12 டிஃபிஷியன்சினால் உங்களுக்கு அனீமியா இருந்தாலும், ரத்தம் பற்றாக்குறையினால் உங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராமல் இருந்துச்சு அப்படின்னாலுமே இதிலே உங்களுக்கு நார்மல் ஆகி கொடுத்துரும். இந்த கீரை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கருஞ்சீரகம் நிறைய எடுத்துக்கோங்க. உணவில் வந்து கருஞ்சீரகம் பவுடர் பண்ணி வச்சுட்டு 3 நேரம் உணவுக்கு அப்புறமும் கருஞ்சீரகம் பொடியை வந்து தேனில் குழச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நேரில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த பிசிஓடி ப்ராப்ளமை வந்து சரி பண்ணிடலாம். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து பிசிஓடிக்கு சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த ஆயில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும். மாதவிடாய்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிரும். உள்ளே இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளுமே கரைஞ்சி உங்களுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நார்மலாக வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நார்மல் ஆகிட்டு மறுபடியும் அந்த பிசிஓடி தொந்தரவுகள் வராமலும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் தங்கமீனாட்சி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்களுடைய வயது என்னம்மா? எனக்கு வயசு 27 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். என்னோட பேர் தங்கமீனாட்சி மேம். சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இந்த 3 மாசம் கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து வெளியில எங்கேயுமே போக முடியலைங்க மேம். சரிம்மா. மாசம் கூட தொளிக்க முடியல. ரொம்ப மூச்சு வாங்குறது, இருமல் சளியெல்லாம் ஓவரா இருக்குங்க மேம். சரி. ஒரு நாள் இந்த சளி இருமல்னால காய்ச்சல் வந்துருதுங்க மேம். 4 நாளா இப்ப ஃபீவர். வெளியில போய் ஊசி போட்டு மாட்டெல்லாம் எடுத்தோம். காய்ச்சல் சரியா போயிடுச்சு. ஆனா அந்த சளி ரொம்ப தொந்தரவா இருக்கு. சரி. இருமிட்டே இருந்தோம்னா தொண்டை வந்து ரொம்ப புண்ணாயிடுது. மூச்சு விட முடியலைங்க மேம். மூச்சு விட்டா ரொம்ப மூக்கு அடைச்சிக்கிறதுனால மூச்சு விட முடியல. சரி. வாயில இருந்தா ரொம்ப மூச்சு விடுற மாதிரி இருக்கு. வாய் அதனால ரொம்ப வலி உள்ள தொண்டைக்குள்ள எடுக்குதுங்க மேம். அந்த பசங்க 4 மணிக்கு ஸ்கூல்ல கூப்பிட போறோம்னா அந்த மூக்குல அந்த காத்து படுது, கூலிங் கிளாஸ் படுது. படும்போது நம்ம அந்த மாஸ்க் கூட போட முடியல. போட்டா ரொம்ப மூச்சு திணற மாதிரியே இருக்கு. சரிம்மா, இது எல்லாமே இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால தான். வேறு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய நீரை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி வெளியில் எடுத்துட்டோம்னாலே இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். மூக்கு வறட்சியாக இருக்கிறது, வாய் மூலமாக சுவாசிக்கிறது, தொண்டை வறண்டு போகிறது, தொண்டையில் எரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் தான். ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கி விட்டுரும். உள்ளே இருக்கக்கூடிய நீரை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலே வந்து மஞ்சள் புகை வந்து யூஸ் பண்ணலாம். கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. நீளமாக இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் வந்து நீங்கள் அதை வந்து வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா கொளுத்திட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நீங்கள் வந்து சுவாசிக்கணும். இந்த புகையை வந்து ஒரு மூக்கில் அடைச்சிட்டு இன்னொரு மூக்கில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அந்த புகையை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், உள்ளே இருக்கக்கூடிய நீர் இதெல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மஞ்சள் புகையை நீங்கள் எடுத்துக்கும் போது டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே எடுத்துக்கலாம். இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ன்றது லேட் நைட்லேயும் காலையிலையும் ஏர்லி மார்னிங்லேயும் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அந்த மாதிரி டைமில் இந்த புகையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சுவாசம் சீராக ஆரம்பிக்கும். உள்ளே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சளி வந்து நல்லா கரைஞ்சி வாய் மூலமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது நல்லா வந்து சளியை வாயிலேருந்து வெளியில் துப்புறீங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு நிறைய சேர்த்து, மிளகு மஞ்சள் இது 2ம் சேர்த்து ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும். இது தொடர்ந்து 1 வாரம் யூஸ் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் புகையும் ஒரு 4 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதிலே சைனசைட்டிஸ் ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் திருவத்தூர்லேருந்து பேசுகிறோம்மா. சம்பத். சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? வயசு எனக்கு தான், வயசு 80. பேசுங்க டாக்டர் கிட்ட. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். சரி சார், டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்க. சரி. நம்ம லைவ்ல இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் விரைவாக பண்ணுங்க சார். உங்கள் கேள்வியை கேளுங்க, இல்லை டிவி விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துருங்க சார். உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கௌசல்யா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? ராம்நாட்ல இருந்து பேசுகிறோம் மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? அக்காக்காக ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுது. அவங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. அவங்க வயதுக்கு வந்து 20மா. சார் அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுது. 20 வயசு அவங்களுக்கு. சரிம்மா. அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுது மேடம். இன்னர்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இச்சிங்காக இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா தொந்தரவு? அது ரெகுலராகவே இருக்கு மேடம். சரிம்மா. கலரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு? சளி மாதிரி ஒரு மாதிரியா மங்கலா இருக்க மாதிரி இருக்கு மேடம். சரிம்மா. சரி, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் தொந்தரவு வந்து உடம்பு சூடுனால இருக்கலாம். உடல் வந்து அதிகமாக சூடாக இருக்குது, பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வரும். வெள்ளைப்படுதல் ரொம்ப நாள் வச்சுட்டேவும் இருக்கக்கூடாது. உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளைப்படுதல் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷனோ கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பையிலையோ இன்ஃபெக்ஷன் வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அப்போது அதை நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போகாமல் வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கோ அந்தளவுக்கு உடம்புல வந்து டீஹைட்ரேஷனும் இருக்கும். உடம்பு ஹீட் அதிகமாகிறதுனால பாடி வெயிட்டுமே குறைய ஆரம்பிக்கும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நிறைய தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். காய்கறிகளில் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து நீங்கள் பச்சையாகவே ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் இல்லாமலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளைப்படுதலுக்குமே இந்த வெண்பூசணிக்காய் வந்து ரொம்பவே நல்லது. அதை வந்து நீங்கள் ஃபுட்லேயுமே ரெகுலராக எடுத்துக்கலாம். உணவில் கொடுக்கக்கூடிய மாற்றங்களோடு சேர்ந்து உள் மருந்துகளுமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். வெள்ளைப்படுதலை பொறுத்த வரைக்கும் செஞ்சந்தனம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த செஞ்சந்தனமும் கோரைக்கிழங்கு இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு இந்த பவுடரை வந்து காலையில் நைட்டு 2 நேரமுமே வந்து பாலில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இது பாடி ஹீட்டையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வெள்ளைப்படுதலுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது ரெண்டுமே நல்லா பேலன்ஸ் ஆகுறதுனால உடம்புல பித்த நாடி சமநிலைப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உணவுலையும் மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காமல் இது 1 வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக வந்து சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறமும் வெள்ளைப்படுதல் இருக்குது, ஸ்மெல் இருக்குது, அரிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அதற்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கும் போது தான் நிரந்தரமாக சரி பண்ண முடியும். வெள்ளைப்படுதலில் அரிப்பும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷனும் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து வெள்ளைப்படுதலுக்கு வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுப்போம். இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு வரும்போது இன்ஃபெக்ஷன் ஆகாமலும் பார்த்துக்க முடியும். உள்ள இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு முன்னாடியும் நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியும். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் லக்ஷ்மி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? முடக்குவாதம் பிரச்சனை இருக்கு மேம், அதுக்காக கேட்கணும் மேம். சரிம்மா, அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 48 வயசு மேம். சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்க அம்மாக்கு ரொம்ப நாளா முடக்குவாதம் பிரச்சனை இருக்கு மேம். ஜாயின்ஸ் பெயின் இருக்குது. ஒரு சில நேரம் ஒரு கையை தூக்க முடியல, ஒரு காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கு மேம். இந்த மூட்டு எல்லாம் நல்லா வீங்கி இருக்கு. டேப்லெட் எடுத்துக்கறாங்களா? அப்பப்போ வலிக்கு மட்டும் வெளில மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுப்போம் மேம். சரிம்மா. இதுக்கு முன்னாடி நாங்க அலோபதியில பார்த்தோம், ஆனா அது கேட்கல மேம். அதை அப்படியே விட்டுட்டாங்க. சரிம்மா. இப்ப அது ரொம்ப சிவியர் ஆகி ஒரு கை தூக்க முடியாது மேம். ஒரு சில நேரம் கால் இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். சரிம்மா. அதுக்காக கேட்கலாம் மேம் கால் பண்ணோம். சரிம்மா, இந்த மாதிரி முடக்குவாதம் பிரச்சனைக்கு உள் மருந்துகளை விட வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய சிகிச்சைகள் ரொம்பவே முக்கியம். முடக்குவாதம் அப்படின்றதே உடம்பே முடக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் எல்லா ஜாயின்ஸ்லேயும் நடக்கிறது தான். அளவுக்கு அதிகமான வாதம் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அப்போது கண்டிப்பாக அந்த வாதத்தை குறைச்சி வெளிப்பக்கமாக நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது தான் முடக்குவாதத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து கொடுக்க முடியும். முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாடியிலையுமே எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வந்து பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஆதாளை அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியோட இலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா நீங்கள் வதக்கிட்டு நல்லெண்ணெயோ இல்லை வேப்பெண்ணெயோ வச்சு நீங்கள் வதக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஒரு சூடோட எந்தெந்த ஜாயிண்ட்லலாம் வீக்கம் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டில் மேல் பக்கமாக வச்சு நீங்கள் ஒரு கட்டு மாதிரி டைட்டாக போட்டுக்கலாம். இது நைட்டு போட்டுட்டு காலையில் வந்து கலட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு வரும்போது அந்த வீக்கம் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானம், எலும்பில் நடுவில் வந்து கார்டிலேஜ் வந்து நடுவில் இல்லை ஏதாவது அந்த டெண்டான்ஸ்லாம் விட்டு போயிருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு கூட இந்த ஆதாளையோட இலை வந்து நம்ம கட்டு போட்டு வந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரமாக சேர ஆரம்பிக்கும். லிகமெண்ட் டேர் இருந்தால் கூட இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாதமும் குறைய ஆரம்பிக்கும். வீக்கமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பண்ணும்போது எவ்ரிடேவுமே உங்களுக்கு கிராஜுவலாக வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் வீட்டிலே பண்ணிட்டு வரலாம். இதோடு சேர்ந்து உள் மருந்துகள் மற்றபடி பண்ணக்கூடிய சிகிச்சைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பாக நம்ம மூலிகை சிகிச்சை, வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய ட்ரை பொடிக்கிளி இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கும்போது வீக்கமெல்லாம் 2 நாளில் வத்த ஆரம்பித்து வலி 1 வாரத்துலேயும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 மாதம் உள் மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக முடக்குவாதம் சரியாயிடும். நம்ம அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் இது மாதிரிலாம் எடுக்கும்போது அது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். இந்த சிகிச்சையில் இதெல்லாம் நார்மல் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு முடக்குவாதம்ன்ற பிரச்சனையும் வராது. மூட்டு வலி, மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக மாறிடுவீங்க. டாக்டர், இப்போ இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்ற கண்டிஷனுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே வலி இருக்குமா, இல்லை வலி இல்லாத லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷனும் இருக்குமா? ஃபஸ்ட்டு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பொறுத்த வரைக்கும் வலி அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் பெருசாக ஒன்றும் இருக்காது. மசில் ஸ்டிஃப்னஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போதோ இல்லை ஒரே மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போதோ மசில் வந்து ஸ்பாசம் மாதிரி, மசில் ஸ்பாசம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வலின்னு சொல்லுவாங்க. மூச்சு பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த கேஸ் ட்ரபிள்கான மெடிசன் எடுத்துப்பாங்க. கேஸ் வெளியில் போகிற மாதிரி இருக்குது, கேஸ் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்டம்ஸ் வந்து தான் அதுக்கப்புறம் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது
உங்களுக்கு அந்த மசில் ஸ்பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக சீராக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, இதே பொசிஷன்லேயே உட்காந்துட்டே இருக்காங்க, ஒரே மாதிரி கீழே குனிஞ்சே வந்து இந்த டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சே ஒரே மாதிரியான ஒர்க் சிஸ்டம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, டைப் ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கழுத்து எலும்பு அந்த இடுப்பு எலும்பெல்லாம் ஒரே பொசிஷனில் இருந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மசில் ஸ்டிஃபாக இழுத்து பிடிக்க நடுவில் இருக்கக்கூடிய பல்ஜ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அப்போ அந்த ஸ்டிஃப்னஸை பொறுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த மசிலோட ஸ்டிஃப்னஸை பொறுத்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகலாம். ரொம்ப சிவியரான ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா ப்ரொலாப்ஸ் ஆகலாம். ப்ரொலாப்ஸ் அப்படின்றது டிஸ்க் பல்ஜுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ், டிஸ்க் பல்ஜை விட கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் பீதிங்கி வெளியில் வர மாதிரி இருக்கிறது. மொத்தமாக ப்ரொட்ரூஷன் அப்படின்றது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படின்றது முழுவதுமாக உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்க் பீதிங்கி வெளியில் வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதில் வந்து மசில் ஸ்பாசம் அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 2 சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸுமே வந்து ஸ்பைனல் கார்டுக்கு 2 சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸும் ரொம்ப ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அவங்களுக்கு அழுத்தும் போதே தெரியும், ஒரு கல் மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு 2 எலும்புகள்லையும் நடுவில் போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கிறதுனால ரொம்ப ஒரு சிவியரான ஒரு ஸ்டேஜில் நர்வ் கம்ப்ரெஷனோடு சேர்ந்து ரேடியேட்டிங் பெயினும் இருக்கும். சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா கையில் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், விரல் நுனி வரைக்கும் மரத்து போகிற ஒரு ஃபீல் இருக்கும். கையில் ஒரு காஃபி கப் கூட அவங்களால பிடிக்க முடியாது, கையில் பிடிச்சா கூட அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஃபீலே இருக்காது, டக்குன்னு கீழே விட்டுருவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது அப்படின்னா காலில் வரைக்கும் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அந்த சயாட்டிக்கா தொந்தரவுகள் மாதிரியே தொடர்ந்து ஒரு ரேடியேட்டிங் பெயினும் இருக்கும். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ரேடியேட்டிங் பெயின் இருக்குது அப்படின்னாலே சயாட்டிக்கா தொந்தரவுகளும் சேர்ந்து இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது, ஒரு சைடும் இருக்கலாம் இல்லை 2 சைடும் இருக்கலாம். ஒரு காலில் மட்டும் சில பேருக்கு வலி இருக்கும், ஒரு கால் மட்டும் மரத்து போகிற ஃபீல் இருக்கும், எப்போவுமே ஒரு காலில் மட்டுமே பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த SLA டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பார்க்கும்போது அந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு காலை வந்து மேலே உயர்த்த முடியாது, படுத்துட்டு அவங்கள காலை உயர்த்த சொல்லும்போது காலை அவங்களால ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நம்ம சயாட்டிக்கா தொந்தரவுகளும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு அதற்கான சிகிச்சையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். இடுப்பு எலும்பு அப்படி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னாலே சயாட்டிக்கா தொந்தரவுகளும் பிற்காலத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சயாட்டிக்கா வரதுக்கு முன்னாடியே டிஸ்க் பல்ஜ் இருக்கும்போதே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும்போதே நம்ம டாக்டர் அன்னைக்கு இது என்னென்னு ஒரு டெஸ்ட் பார்க்குறது நல்லது இல்லையா டாக்டர்? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தர்ஷினி, சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? இது அப்பாவுக்காக கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? 52. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அப்பாவுக்கு கழுத்து வலிக்காக கேட்கணும், சர்விக்கல் பெயினுக்காக. எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்ததுக்கு எலும்பு தேய்மானம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கழுத்து வலி பாத்தீங்கன்னா கழுத்துல இருந்து கை வரைக்குமே பரவுது, கையில மறுத்து போகுது சொல்றாங்க. ரொம்ப பெயினா இருக்கு, தூங்க முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு, சம்டைம்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கழுத்து வலி இருக்கிறதுனால. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்குமா அந்த தொந்தரவு? ஒரு 3 to 4 months இருக்கு. சரி, என்ன வேலை பாக்குறாரு? வெயிட் எதுவும் தூக்குறாரா தலையில கையில? சம்டைம்ஸ் ஏதாவது வெயிட் தூக்குற வேலை இருக்கும், விவசாயம் தான் பண்றாங்க. சரிம்மா, மூட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் தூக்குற வேலை இருக்கணும். சரி, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, அது சரி பண்ணிடலாம். கழுத்து எலும்பு தேய்மானம்ன்றது நம்ம தூக்கக்கூடிய வெயிட்னால வர்றது தான். கையில் வெயிட் தூக்குனாலோ இல்லை தலையில் வெயிட் தூக்குனாலோ, விவசாய வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி டக்குன்னு வெயிட் தூக்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சே வேலை பார்க்குறதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது தான் கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய தேய்மானம் நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீராக ஆரம்பிக்கும். என்னதான் சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் வந்து பெயின் அக்ரிவேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் அப்போதைக்கு வலிகள் குறையிற மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்து வலி ஜாஸ்தியாக தான் செய்யும். இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான சிகிச்சை வந்து நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுக்கும்போது தான் அதை நிரந்தரமாக நம்ம வந்து சரிப்படுத்த முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு ஸ்பைனல் கார்டு கரெக்ஷனோடு சேர்ந்து கிரியோஸ்தி சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ரேடியேட்டிங் பெயினோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம். கையில் வலி பரவுது, தலை சுத்தல் அடிக்கடி இருக்குன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம அந்த ரேடியேட்டிங் பெயினை வந்து முதல்ல வந்து குறைச்சிட்டு அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் வந்து சீர்படுத்திட்டோம் அப்படின்னா நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிக்கும், கழுத்து எலும்பு தேய்மானமே சீராக ஆரம்பிச்சிடும். 2 மாதம் சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே போதும், நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவரால் எல்லா வேலையும் பார்க்க முடியும், என்ன வேலை பார்த்தாலும் அவருக்கு தலை சுத்தல் பிரச்சனையும் வராது, கையில் வலி பரவுற மாதிரியான விஷயங்களும் நடக்காது.
தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. பொதுவாக இந்த முதுகு தண்டோட பாதிப்பு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால போஸ்ட் சர்ஜரியுமே சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். திரும்ப அந்த பெயின் வந்துருமா, திரும்ப அந்த பிரச்சனை வந்துருமான்னு. இப்போ எனக்கு சர்ஜரி வேணாம் அப்படின்னா இயற்கையாக அது சரி பண்ணுறதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஏன்னா சர்ஜரி அப்படின்றது ஒரு நிரந்தரமான தீர்வே கிடையாது. டிஸ்க் பல்ஜை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பல்ஜை வந்து அதை சீர்படுத்திட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணிட்டோம், அலைன்மெண்ட் மாறி இருக்கக்கூடிய போனை சீர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம நடுவில் வந்து பிளேட் வைக்கிறது, அந்த ராட் வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம கையும் வைக்க முடியாது, எந்த விதமான சிகிச்சைகளும் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து அவங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸுமே இருக்க தான் செய்யும். எலும்புகளை மட்டும்தான் சீர்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு அந்த சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் எல்லாமே பாதிப்படைய தான் செய்யும். நரம்புகளுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக போகாமல் தான் இருக்கும். அதே மாதிரி மசிலில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம பெயின் கில்லர் போட்டுகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் லைஃப் லாங். அந்த மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணுறது ஒரு நிரந்தரமான தீர்வாகவே இருக்காது. நம்ம மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயில், வெளியில் தடவக்கூடிய சிகிச்சைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அதே மாதிரி நிறைய உள் மருந்துகளுமே உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸை சீர் பண்ணக்கூடியது, எலும்புகளை பலப்படுத்துகிற மாதிரியான உள் மருந்துகள் நிறைய இருக்குது. இதை வச்சே நம்ம வந்து சீர்படுத்தி அந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வந்து சரிப்படுத்தி கொண்டு வந்துடலாம். வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து ஒத்தர முறை மாதிரி கொடுத்துட்டு வரலாம். வேப்ப எண்ணெய் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி கடுகு எண்ணெயுமே கிடைக்கும். கடுகு எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3 எண்ணெயுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து நல்லா கலந்து வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இலை கிடச்சிது, இல்லை வாதநாராயண இலை கிடச்சிது, இல்லை முடக்கருத்தான் இலை கிடச்சிது அப்படின்னா அந்த எண்ணெய் வச்சு அந்த இலையை வதக்கிட்டு ஒரு கிளி மாதிரி வீட்டிலே நீங்கள் காட்டன் கிளாத்தில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த ஆயிலை நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் உத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மசில் ஸ்டிஃப்னஸும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு ரத்தம் போகாமல் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம ஹீட் கொடுக்க அந்த இலையில் இருக்கக்கூடிய நீர் இறங்கும் போது வாதம் நல்லா குறையும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாதம், அந்த வாத நீர் இதெல்லாம் நல்லா கலைய ஆரம்பிக்கும். மசில் ஸ்டிஃப்னஸோடு சேர்ந்த நர்வ் கம்ப்ரெஷன் சீராக ஆரம்பிக்கும். இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது எந்த இடத்துல பெயினாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது முதுகு எலும்பு தேய்மானம் அப்படின்னா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது காலையில் ஈவினிங் 2 நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஆற்று மணல் வச்சு நம்ம ஒத்தரம் கொடுத்துட்டு வரலாம். ஆற்று மணலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பெயினோடு சேர்ந்த ஸ்வெல்லிங் இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். டிஸ்க் பல்ஜுக்குமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். பெயின், ஸ்வெல்லிங், உடம்புல இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம வீட்டிலே வந்து பண்ணிட்டு வரதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சூப்பரான டிப் கொடுத்துருக்கீங்க டாக்டர். இப்போ இன்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி முதுகு தண்டுவட பாதிப்பு இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் டாக்டர்? உணவுகள்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல வாதம் சேர தான் இந்த மாதிரி வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ வாதம் அதிகமாக இருக்கிற மாதிரி கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், வாத நோய் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வலிகள் எங்கே இருந்தாலும், முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி கிழங்கு வகைகளையும் பருப்பு வகைகளையும் தவிர்த்துட்டு வர்றது, அதோடு சேர்ந்து பால் பொருட்களையும் தவிர்த்துட்டு வர்றது வாத நீரோடைய உற்பத்தி உடம்புல பெருக்காமல் வலிகள் ஜாஸ்தியாகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நிச்சயமாக முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் வயசானாலோ இல்லைனா ஒரு சில ஆக்டிவிட்டினால மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். ஆனால் இப்போ எல்லாருமே 2 வீலர் டிரைவ் பண்ணுறாங்க, சிஸ்டம் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது ரொம்ப குவைட் காமனாக இருக்குது. அதுவும் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30லேயே ஒரு 10 ஆண்டு காலம் வந்து வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 40கள்லேயே சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஸோ ஒரு சில டிப்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்குது டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.